மேய்ப்பரா இருக்கிறான். நான் தாட்சி அவர் எனக்கு உள்ள இடங்களை வைத்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கை அது. அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை கேட்கும். கோல் என்றால் என்ன, தடி என்றால் என்ன? ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தா கோல் இருக்கணும், தடி இருக்கணும். கோல் என்பது நீளமா இருக்கும், அது தொடர்டுன்னு சொல்லுவாங்க எங்க பக்கம். இங்க என்ன சொல்றாங்க? இரண்டாவது தடி. அது எதற்காக? துஷ்ட மிருகங்கள் வந்தால், ஆட்டை தாக்க வந்தால் அதை அடித்து விரட்டுவது. நமக்கும் ஆண்டவர் கோலும் தடியும் கொடுத்திருக்கிறார். கோல் என்பது வேதாகமத்தினுடைய வேத வசனங்கள். தடி என்பது நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஜெபம், அதுதான் தடி. சாத்தானை விரட்டி அடிக்கும் தடி அது. எனக்கு அன்பான வேதத்துல ஒவ்வொன்றும் நாம் வாசித்து பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அது பொருளாக விளங்குகிறது.